இங்க இருக்கிற ஸ்கூல் பையனை அங்க இருக்கிற பசங்க அடிக்க பாப்பானுங்க. ஆனா ஒரு அடி கூட அந்த ஒரு பையன் மேல படாது. ஆனா ஆக்சுவலா அவன் எதுவுமே பண்ணல. அவனால அந்த ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. எப்படி நம்ம தான் பண்றோமான. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க எப்படி இந்த ஒரு பையன் இந்த வேலை எல்லாம் பாக்குறான்னு. அங்க இருக்கிற பசங்களும் இவனை சும்மாவே விடக்கூடாது, நம்ம கண்டிப்பா இவனால அடிச்சு அவனு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களும் வந்து அவனை அடிக்க பாக்குறானுங்க. அவனால ஒரு அடி கூட திருப்பி அடிக்கவே முடியல. அந்த ஒரு பையன் மட்டும் தான் அவங்களை எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயம் அவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்றோமா இல்லனா வேற யாராவது நம்மள கண்ட்ரோல் பண்றாங்களான்னு அவனுக்கே தெரியல. அப்பதான் அந்த பையன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். நம்ம பேக் தான் எல்லாத்தையுமே காரணம். நம்ம பேக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதுதான் இது எல்லா வேலையுமே பாக்குதுன்னு அவனுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அங்க இருக்கிற எல்லா பசங்களுமே நம்மளால கண்டிப்பா அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா நிக்கிறான். ஃபைனலா அந்த எல்லா பசங்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த பையனை பிடிச்சிருவாங்க. ஆனா அந்த பேக் மட்டும் அவங்களால பிடிக்கவே முடியல. அந்த பேக் அந்த ஒரு பையனுக்கு மட்டும் தான் உதவி பண்ணிட்டு இருக்கு. அது பிடிங்கி வச்சு நம்ம தூக்கி போடணும் பாக்குறானுங்க. அவங்களால கண்டிப்பா கொஞ்சம் கூட முயற்சி கூட பண்ண முடியல. அவனை அடிச்ச ஒரு பசங்களும் மீறல, எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறானுங்க. சுத்தி நின்னு பாக்குறவங்களுக்கும் இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல.